மறைந்த கர்நாடக இசை பாடகியான டி.கே. பட்டம்மாளின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழா தமிழகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் காலத்தை வென்று இன்றும் அவர் போற்றப்படுகிறார். தமிழகத்தில் கர்நாடக இசையில் உச்சம் தொட்டவர்களில் டி.கே. பட்டம்மாளும் குறிப்பிடத்தக்கவர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. கர்நாடக இசையில் காலம் கடந்தும் பேசப்பட வேண்டும் என்பதற்காகவே மண்ணில் பிறந்தவர் டி.கே. பட்டம்மாள். பெண் அடிமைத்தனம் கோலோச்சிய காலத்தில் ஒரு கட்டுப்பாடு நிறைந்த குடும்பத்தில் அவர் பிறந்தார். தனது குடும்பத்தில் இருந்த கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இசையில் தனி கவனம் செலுத்தியதால் மேடைகளில் ஏறி அவர் பல சாதனைகளை படைத்தார். கடந்த 1919 ஆண்டு மார்ச் மாதம் இதே நாளில் அவர் காஞ்சிபுரத்தில் பிறந்தார். அங்கு நடைபெறும் தியாகராஜ உற்சவ நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்ற அவர் அந்த விழாவில் பாடப்படும் கீர்த்தனைகளை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு தன்னை பட்டை தீட்டிக் கொண்டார். அந்த காலத்தில் முதலில் மேடையேறி பாடிய பிராமண பெண் என்ற பெருமையும் பட்டம்மாளுக்கே சொந்தமானது. கர்நாடக சங்கீத கச்சேரிகளில் வெற்றிகரமாக பயணித்த அவர் தனது கடைசி காலம் வரை மிகுந்த தேசபக்தி கொண்டவராகவும் திகழ்ந்து அனைவரது நன்மதிப்பையும் பெற்றவர். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, தீராத விளையாட்டு பிள்ளை போன்ற அவரது பாடல்கள் தேனில் நனைந்த பலாச்சுளையினும் இனிமையானதாகும். 90 வயது வரை நிறைவாழ்வு வாழ்ந்த பட்டம்மாள் கடைசி வரை பாட்டம்மாளாகவே திகழ்ந்து இசையின் வடிவாக பிரகாசித்தார். இதனால்தான் இசையால் பலரையும் ஈர்த்த எம்.எஸ். சுப்புலட்சுமி, எம்.எல். வசந்தகுமாரி வரிசையில் டி.கே. பட்டம்மாளும் தனக்கென தனி இடம் பிடித்து மும்மணிகளில் ஒருவராக ஜொலித்தார். நேரம் தவறாமை, கடமை தவறாமை, அனைவரிடத்திலும் அன்புடன் பழகும் தன்மை என ஏராளமான நற்குணங்களையும் கொண்டவராக விளங்கிய டி.கே. பட்டம்மாளின் இந்த நூற்றாண்டு பிறந்தநாள் விழா அவரது பெருமைகளை உரக்கச் சொல்லும் விழாவாகவே அமைந்துள்ளது.